அனைவருக்கும் வணக்கம். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு, எப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏப்ரல் 23க்கு பிறகு கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசியை பொறுத்தவரை நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடியதாகும். உங்களுடைய பலம், பலவீனம் மற்றும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு செயல்படுத்துவது நல்லது. உங்களுக்கு முன்னேற்றகரமான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலை அழுத்தம் குறைவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சில இடங்களில் உழைப்பு கூடுதலாக இருக்கும். உத்தியோக ரீதியாக உங்களுடைய உழைப்புக்கு உயர்வு வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு சுலபமாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு அதிகரித்து மதிப்பு, மரியாதை, புதிய முயற்சிகளில் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடியதாகும். பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு பணவரவு அதிகரிக்கக்கூடியதாகும். இரவு பகல் பாராமல் நீங்கள் உழைக்க வேண்டும். கலைத்துறையில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைத்து உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் தொழில், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக நீங்கள் பாடுபட வேண்டிய வகையில் தான் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலையும் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி ஏற்ற இலக்கம் கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். சூரியன் 7ல் இருப்பதால் அடுத்தவருடைய விஷயத்தில் அனாவசியமாக நீங்கள் தலையிடக்கூடாது. வியாபார விஷயத்தில் அலட்சியமாக நீங்கள் செயல்பட வேண்டாம். புதிய முதலீடுகளையும் கவனமாக நீங்கள் செய்ய வேண்டும். இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாகும். உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. பொதுவாக கன்னி ராசியில் உத்திரம் 3-4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1-2 பாதங்களாக இருக்குது. கிரக நிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் சூரியன், புதன், தன, வாக்கு, குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், ரண, ருண, ரேகஸ்தானத்தில் சனி, ராகு, தொழில் ஸ்தானத்தில் குரு, அயன, சயன, போகஸ்தானத்தில் சுக்கிரன், கேது என கிரக நிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் நீங்கள் நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியங்கள் வெற்றியை பெற்றுத்தரும். வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகலாம். திடீர் செலவுகள் ஏற்படும். சிலருக்கு மருத்துவ செலவு செய்ய வாய்ப்பு இருக்குது. வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடலாம். தொழில், வியாபாரம் நிதானமாக நடக்கக்கூடியதாகும். கடன் விவகாரங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பயந்து வேலை செய்ய வேண்டி இருக்கும். உழைப்பு அதிகரிக்கக்கூடியதாகும். இந்த காலகட்டத்தில் உறவினர்களுடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடு உண்டாகலாம். சொத்து விவகாரங்களில் கவனமாக இருக்க வேண்டும். உறவினர்கள், நண்பர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கலைத்துறையில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மன அழுத்தம் நீங்கும்படியான ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகலாம். அரசியல்வாதிகளுக்கு மனம் மகிழும்படியான ஒரு சூழ்நிலை உருவாகும். வெளியூர் செல்ல நேரிடலாம். பெண்களுக்கு எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். சுப செலவுகள் ஏற்படலாம். மாணவர்கள் கல்விக்கான பணிகளில் தாமதம் உண்டாகக்கூடியதாகவும் உழைப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உத்திரம் 2-3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய எதிர்ப்புகள் விலகி செல்லக்கூடியதாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழில், வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் அதிக உழைப்பின் மூலம் லாபம் கிடைக்க பெறுவாங்க. பொருளாதார தொடர்பான எடுக்கும் முயற்சிகள் சாதகமான ஒரு பலன்களை பெற்றுத்தரும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையுமே கூடுதல் உழைப்பின் மூலம் செய்து முடிக்க வேண்டிய இருக்கும். மனதில் ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகலாம். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடியதாகவும் எதிர்பார்த்த தகவல் நல்ல தகவலாக இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையே எந்த ஒரு முடிவையும் நிதானமாக யோசித்து எடுப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் சகோதரர் வகையில் உங்களுக்கு உதவிகள் எதிர்பார்க்கலாம். தொலைபேசி மூலம் உங்களுக்கு சிலருக்கு புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடியதாக லாபம் கூடக்கூடிய வகையில் இருக்குது. முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. சித்திரை 1-2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் நீங்கும். நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைச்சிருக்கு. உங்களுடைய முயற்சிகளில் சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கும். மாணவர்கள் கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும். பொருளாதார விஷயத்தில் பிரச்சனைகள் இருக்காது என்றாலுமே வைத்திய செலவும் அல்லது வீண் விரய செலவும் தவிர்க்க முடியாததாக இருக்குது. கடந்த காலத்தில் உங்களை நீங்கள் விட்டு சென்றவர்கள் திரும்பி வந்து சேர்வாங்க. உறவு பலப்படலாம்.
பெருமாளை தீபமேற்றி வணங்கி வர எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு தொடர்பான பிரச்சனைகள் தீரக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் கொண்டு வர பாடுபடக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரலாம். சிறு சிறு பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சி உருவாக்கக்கூடியதாகவும் இருக்குது. வாழ்க்கை துணை ஆதாயம் ஏற்படலாம். பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கை துணையின்படி நடந்து கொள்வாங்க. தாயின் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக. சகோதரர்கள் கேட்ட உதவிகள் செய்து தருவாங்க. தந்தை வழி உறவினர்கள் வருகையால் உங்களுடைய குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய சலுகைகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். லாபம் அதிகரிக்கலாம். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டு உங்களுடைய மனதை சஞ்சலப்படுத்தும். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணி சுமை குறையக்கூடிய சலுகைகள் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டம் தொழில், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக நீங்கள் பாடுபடக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. நிதி நிலைமை உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தரக்கூடியதாக கவனமுடன் முதலீடு செய்வீங்க. அந்த அளவுக்கு அதிகப்படியான பொருளாதார ஆதாயங்கள் நீங்கள் பெறுவீங்க. குடும்பத்தை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு இளம் நபர் குறித்து உங்களுடைய மனதில் ஒரு விதமான கலக்கமும் அமைதியும் நிலவும். பணியிடத்தில் நீங்கள் தனிமையை உணர்வீங்க. உங்களிடம் கிடைக்கக்கூடிய உரிய அங்கீகாரமோ அல்லது கவனமோ கிடைக்கவில்லை என்ற உணர்வு ஏற்படும். உங்கள் காதல் உறவுல சம்பந்தப்பட்ட ஒரு பெண்ணின் காரணமாக உங்களுடைய மனம் அமைதியற்று காணப்படலாம். வாரத்தின் இறுதியில் பெரியோர்களுடைய ஆசையுடன் செயல்படுத்துவது உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் தேடித்தரக்கூடிய வகையில் நீங்கள் உணரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. சில இடங்களில் உங்களுக்கு சிக்கல்கள் இருக்கும். சில இடங்களில் உழைப்பு அதிகமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் தாமதமாகும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் அதிகரித்து கையிருப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. புதிய முயற்சிகளில் விரும்பி நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த மனக்குழப்பம் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் அதிகரிக்கலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை அலுவலகத்தில் உங்களுடைய வேலை திறமை பாராட்டு உள்ளாகக்கூடியதாகவும் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் ஈடுபடக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கு சரியான ஒரு நேரமாக இருக்குது. குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள் குறையலாம். பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகலாம். பெரியோர்களுடைய ஆசை கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டும். கலைத்துறையில் அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைத்து ஆனந்தம் அடையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. புதிய முதலீடு திட்டங்கள் போட்டு நீங்கள் இறங்கக்கூடியதாகும். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி உங்களுக்கு நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை கொண்டு வரும். புதன் 8ல் இருப்பதால் உங்களுக்கு வியாபார சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. பொதுவாக சிம்மராசியை பொறுத்தவரை தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபம் ராகு இருப்பதால் இந்த காலகட்டத்தில் உடல்நலனில் நீங்கள் ரொம்பவும் கவனமாகவும் இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லலாம். தொழிலையும் சிறப்பான ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. உடல்நலன் ஆளுமையை மேம்படுத்தி முயற்சி செய்யுங்கள். சிறந்த வாழ்க்கையை வாழுங்கள். நல்ல ஆரோக்கியத்திற்காக நீண்ட நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். முடிந்தால் பச்சை புல்லின் வெறுங்காலுடன் நடக்க வேண்டியது நல்லது. இது அனைத்துமே உங்களுக்கு கண் பிரச்சனையிலிருந்து குறிப்பிடத்தக்க நிவாரணம் அளிக்கக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியில் குறிப்பாக தொழில் செய்பவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான நேரமாக மாறும். பல வாய்ப்புகள் பெறலாம். அது மட்டும் இல்லாமல் பெற்றோரின் மோசமான உடல்நலம் பல மாணவர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும். கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.